மனசு ஃபுல்லா உன் மேல போன ஒன்னாலதான் உன் பின்னாலதான் கண்ணாலதான் ஃபீலிங்குமா சிரிச்சு ஃபீலிங்குமா கனகா என்ன லெஃப்ட் ஹேண்ட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துப்பீங்க. ப்ரூவில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டு அந்த ரீல்ஸ் எடிட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் பார்த்தோன்னா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே எடிட் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலே நீங்களே எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போல ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரெட் கஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போல உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது ஒன்றா எடிட் பண்ணி கொடுத்தலாம் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகே, இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லாமல் இந்த ஆப்புக்கான லிங்க் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். வேணுங்கிற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களுக்கு அனிமேஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால இந்த வீடியோவை நீங்க எடிட் பண்ணிக்கணும். உங்க மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட அனிமேஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு QR கோடு கொடுப்பேன். அந்த QR கோடு பண்ணி உங்க கூகுள்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட அனிமேஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்புறம் ஃபாண்ட் கொடுத்துருவேன். ஃபாண்ட் வீடியோ இம்போர்ட் பண்றதான ப்ராஜெக்ட் லிங்க் அப்புறம் QR கோடு மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறேன். கரெக்டா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ எப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட் கரெக்ட் நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த டேட்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிருக்கோம். நீங்க சிம்பிளாவே பார்த்தா அதை எடுத்துக்கலாம். சரி ஓகேவா, சரி வாங்க வீடியோ எப்படி பண்ணுறது குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீ சொல்ல எனக்கு புரியல. நீ கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாம் எப்படி எடுத்து என்ன யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் டீட்டெயில்டாக பார்த்தா வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வேணும் இருக்கா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்து ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டே பார்த்தா ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவும் அது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் இதில் ஒரு உங்களுடைய பிக் ஒரு பார்த்தா ஒரு 4 பிக், உங்களுக்கு பிடிச்ச பிக் ஒரு 4 பிக். ஓகேங்களா, கேர்ள் பிக் 4, பாய் பிக் ஒரு 4 பிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்தால் உங்களால் இந்த வீடியோ தான் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லாமல் இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் அந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருங்க. வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து டிடிஎஃப் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணிடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே போல் அதாவது பாய் இமேஜ் 4 இமேஜ், கேர்ள் இமேஜ் 4 இமேஜ். ஓகேங்களா, 4 இமேஜ் பார்த்தா எடுத்துட்டு ரிமூவ் பீஜ்னு இருக்கும். அந்த ரிமூவ் பீஜ் அப்படின்னு நெட் ஆன் பண்ணிட்டு ரிமூவ் பீஜ்னு இருக்கும். அந்த ரிமூவ் பீஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. இதே போல 4 இமேஜ் உங்களோட இமேஜ் 4 இமேஜ் அப்புறம் கேர்ள் இமேஜ் ஒரு 4 இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி திருப்பி உங்க ஸ்னாப் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிடுங்க. வேற ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணுறோம் மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, சப்ஸ்கிரைப் நிறைய பாருங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணி கேமரா மட்டும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும். இங்க பார்த்தா இருக்கும் இமேஜ் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா ஒரு பாய் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இங்கே வந்து மேலே இருக்கும். உங்களுக்கு மேலே ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்கும். மேலேயே பிக் ஷாட் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணால் ஒரு பாயோட ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ பாய் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா பக்கா பேக்ரவுண்ட் ரூம் பண்ண ஃபோட்டோ பார்த்தா பக்கா வந்து செட் பண்ண ஆயிடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேர்ள் ஃபோட்டோ அதுக்கு கிளிக் பண்ணுறீங்க. கலர் ஃபில் கொடுத்துறீங்க. ஃபில் பண்ணி பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணுறீங்க. ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் போன ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க. எங்கெங்க பாய் இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் பாய் இமேஜ், எங்கெங்க கேர்ள் இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி கேர்ள் இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, மற்றவே உங்களுக்கு ஃபோட்டோ தான் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பி எந்த ஒரு எஃபர்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவை. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, எல்லா சாங் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே எவ்வளோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ 1:0 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சு பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் பண்ணாலும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.